அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து எல்லாமே நல்ல விஷயமா நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கன்னா, நிவினும் விஜயும் வந்து பேசினாங்க பார்த்தீங்களா. அவங்களோட கான்வர்சேஷன் இந்த ப்ரொமோ வந்து இன்றைக்கே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் விஜயும் நிவினும் பேசுனது சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிவினும் சரி விஜயும் சரி அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. விஜய் நிவின் சேர்ந்தது வந்து பயங்கர ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் நிவின் வந்து விஜய் வந்து நிவின் வீட்டுக்கு போனது தாங்க சூப்பரான விஷயம். விஜய் உண்மையாகவே வந்து செம்ம அப்படிங்கிறது தான். அவ்வளோ ஒரு அழகாக வந்து ஜெனியூனாக வந்து மன்னிப்பு கேட்டார். காவேரி கிட்ட வந்து நீங்கள் தான் அவளை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லும் போது நிவின் வந்து அவருக்கு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தார். அதுக்கப்புறமா வந்து காவேரி வேறு என்ன சொன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது சொல்லிட்டா பிரதர், நான் தான் அன்னைக்கு மயங்கி விழுந்த மதியம் இன்றைக்கி மயங்கி விழுந்துட்டா. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அவளை போய் சேர்த்து அதுக்கப்புறமா வந்து டாக்டர் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நான் காவேரிகிட்ட கேட்டப்போ தான் ஒரு தடவை வந்து ஆக்சிடெண்ட் ஆனதை பற்றி மயங்கி விழுந்ததை பற்றி அவள் வந்து சொன்னான். அதுக்கப்புறமா வந்து நிவின் தான் வந்து என்னை காப்பாற்றினாரு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு, நான் முன்னாடியே அவருக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது எனக்கு. நீங்கள் ஏன் பிரதர் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அதாவது உரிமையோடு வந்து கேட்பார். கேட்கும்போது வந்து நிவின் சொல்லுவார், காவேரி வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னான், அதனால தான் சொல்லலை, அவள் வாயில் நானாக சொல்லணும், நீங்கள் சொல்லாதீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை என்னால் தானே பிரச்சனையாச்சு, அதனால தான் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்லலவே. இல்லைன்னா வேற ஒரு வேணும்னே இல்லை அப்படின்னு சொல்லாமே. சரி புரியுது, நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க, காவேரி அதையும் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லும்போது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து நல்லா இருந்தது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு சூப்பருங்க. நிஜமாகவே விஜய் நிவினோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்டார்டிங்லேருந்தே ஓரளவுக்கு நீட்டாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா எக்ஸ் லவ்வரு அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கான இதில் வந்து யாருமே எதிர்பார்க்காதது இல்லையா, நம்ம ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்காதது கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து விஜய் நிவினை வந்து செட் பண்ணி விட்டாங்க. நல்லா வந்து சூப்பராக வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நான் ஹாப்பி, பயங்கர ஹாப்பிங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது காவேரியும் சரி நிவினும் சரி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜய் புரிஞ்சுக்கிட்டா தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது அதுதானே. என்ன மக்களை சொல்கிறீங்க?